மாதிரிதான் ஒருத்தனுக்கு குரு அமையிறது கூட அப்படிதான். அந்த குரு அவனுக்குரிய செயல் வடிவத்திலிருந்து அமையப்படணும். அதுதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது அவனுடைய செயல்பாடு, அந்த அவனுடைய தன்மைகளை, அவனுடைய வளர்ச்சியில, அவனுக்கான ஒரு சூழல்ல அது அமையப்பட்டா, அது ஒண்ணு அவனுடைய எவ்வளவு மைனஸ் இருக்கோ அதை பிளஸ் ஆக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். உருவமா எங்கேயோ ஒருத்தர் இருந்துகிட்டு அந்த உணர்வா உங்க வீட்டை கவனிக்கக்கூடியவர் ஒரு குரு. அப்போ ஒரு குரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோலை அவசரப்பற்ற கூடாது. ரொம்ப ஒரு குருங்கிறவர் யார்? எல்லா சூழல்லையும் நாளை என்ன நடக்கும் என்பதை அறிந்தவர். அப்ப உங்களுக்குள்ள அந்த செயல், நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாப்பா, நீ வளர்ந்துருவ. சொல்லுவாங்கல்ல, டேய் ஒன்னும் செய்யாதடா, நல்லவன்ட்ட போய் நின்றா, நல்லவன் நிழல் உன்னை வாழ வைக்கின்றாமல்ல, நீ ஒன்னும் செய்யாத, நீ ஒன்னு வாழ வச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஒன்னும் கிடையாது, 10 தலைமுறையை வாழ வச்சுட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா? இது தீராது. அந்த மாதிரி ஒரு செயல் அது. இது ஏதோ அந்த பர்பஸா பிளான் பண்ணி இந்த உலகத்துக்குள்ள இந்த மாதிரி ஒண்ணு வந்து அது வளர்ந்து அது நின்று, அது வளர்ந்து நின்று கிடையாது, தினந்தோறும் வளர்ந்துகிட்டே இருக்கு. பயத்தை விட்டுருங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்க லைஃப் வேற ஒரு சூழல் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட நீங்க நல்லா இருப்பீங்க. சரியா? ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதை ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. லைஃப்ல